பண்ணி ஒய்ஃபை கூப்பிட்டு வரோம், இல்லை ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரோம். இதில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா தாலி கட்டிட்டோம் அப்படின்னா ஒன்று 2 பேருக்கும் சொந்தன்றதுக்காக இட் இஸ் அஃபிஷியலி நம்ம சொந்தம், பட் மனசளவில் சொந்தமானு தெரியாது. ஆனால் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அவங்களுக்குள்ள ஒரு அம்மாவாக இருக்கணும், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கணும், அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு வேலைக்காரியாக இருக்கணும், எங்கன்னா வெளியே கூப்பிட்டு போனால் நம்மளுக்கு வந்து கம்பெனி கொடுக்கணும், அதே மாதிரி சரக்கு அடிக்கிறவங்களா இருந்தால் நம்மளுக்கு வந்து பக்கத்தில் உட்காந்து ஊற்றி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒருத்தர்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்மளை வந்து பல நேரங்களில் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பேடாக ஆக்கிடுது. எல்லோரும் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க இருக்கிற மாதிரி இருக்கணும், பட் ஆனால் இவங்க எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கணுன்றதை நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் வந்து அது கரெக்டாக. அந்த மாதிரி இருந்தால் எப்படி ஒரு 10 உருவங்களை சேர்த்து உருவமாக சேர்த்தும் நடக்கிறது இல்லை இல்லையா? இது அக்செப்ட் பண்ணோன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.